ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சுக்ரோ ஜீவித தாத்த வாக்கிய சலித क्रोधोत सख्या समम. शुक्रो जीवित तात वाक्य चलित क्रोधोत सख्या समम. बिभ्रद्यात महोदरोपनिहितं चापं कुटारं शरान्. बिभ्रद्यात महोदरोपनिहितं चापं कुटारं शरान्. आरूढः सहवाहयन्द्रुकरतं माहिष्मतीमाविशन्. आरूढः सहवाहयन्तृकरतं माहिष्मतीमाविशन्. वाग्भिर्वत्समदासु क्षितिपदौ सम्प्रास्तुदा सङ्गरम्. वाग्भिर्वत्समदासुषि क्षितिपतौ सम्प्रास्तुता सङ्गरम्. शुक्रो जीवित तात वाक्य चलित क्रोधोत सख्या समम. बिभ्रद्यात महोदरोपनिहितं चापं कुटारं शरान्. शुक्रो जीवित तात वाक्य चलित क्रोधोत सख्या समम. बिभ्रद्यात महोदरोपनिहितं चापं कुटारं शरान्. आरूढः सहवाहयन्द्रुकरतं माहिष्मतीमाविशन्. वाग्भिर्वत्समदासु क्षितिपदौ सम्प्रास्तुदा सङ्गरम्. आरूढः सहवाहयन्तृकरतं माहिष्मतीमाविशन्. वाग्भिर्वत्समदासुषि क्षितिपतौ सम्प्रास्तुता सङ्गरम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்தக பிறகு சுக்ர உஜ்ஜீவித சுக்ராச்சாரியாரால் உயிர்ப்பிக்கப்பட்ட தாத்தவாக்கிய உங்கள் தகப்பனாரின் சொற்களால் சலித்த குரோதக சீற்றம் கொண்டீர்கள். தியாத்த மகோதர நீங்கள் தியானித்தவுடன் மகோதரன் என்ற சிவசேவகனால் உபநிகிதம் சாபம் கொண்டு வரப்பட்ட குட்டாரம் ஷரான் கோடரி அம்புகள் ஆகியவற்றை பிப்ரன்னு ஏந்தி சக்கியாசமம் நண்பரான அகிருத விரண முனியுடன் சேர்ந்து சகவாக யந்திரிக குதிரைகளும் தேரோட்டியும் கொண்ட ரதம் ஆரூட தேரில் ஏறியவராக மாகிஷ்மதிம் ஆவிசன் கார்த்தவீரியனின் தலைநகரான மாகிஷ்மதி நகரில் நுழைந்தீர்கள். க்ஷிதிபதவ் அம்மன்னன் வாக்பிகி உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வத்சம் அதா சுஷி கன்றை திருப்பித்தர மறுத்தபோது சங்கரம் போரை சம்பிராஸ்துதாக ஆரம்பித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். शुक्रो जीवित तात वाक्य चलित क्रोधोत सख्या समम. बिभ्रद्यात महोदरोपनिहितं चापं कुटारं शरान्. आरूढः सहवाहयन्द्रुकरतं माहिष्मतीमाविशन्. वाग्भिर्वत्समदासु क्षितिपदौ सम्प्रास्तुदा சங்கரம். பிறகு சுக்ராச்சாரியாரின் உதவியால் உங்களுடைய பிதா ஜமதக்னி மீண்டும் உயிர் பெற்றார்.
அப்புறம் அந்த மாதிரி திருப்பி உயிர் பிழைச்ச பிறகு ஜமதக்னி வந்து தன்னோட மகனான பரசுராமர்கிட்ட இந்த விவரங்களை எல்லாம் சொல்கிறார். அப்போ இவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. திருப்பியும் இவர் வந்து பரமசிவனை நோக்கி பிரார்த்தனைகள் தியானங்கள் செய்ய ஆரம்பித்தார். அப்போ சிவபெருமான் வந்து மகோதரன் அப்படிங்கிறவன் மூலமாக குதிரைகள், சாரதியோட கூடிய தேர், இதை எல்லாத்தையும் அனுப்புகிறார். சிவபெருமான் கொடுத்த வில்லு, கோடரி, அம்புகளையெல்லாம் எடுத்துண்டு உங்களுடைய நண்பனுடன் தேரில் ஏறிக்கொண்டு கார்த்தவீரியார்ஜுனனின் தலைநகரான மாகிஷ்மதிக்கு சென்றீர்கள். அந்த கார்த்தவீரியார்ஜுனன் கிட்ட கன்றை திருப்பி கொடுத்துருமாறு ரொம்ப சமாதானமாக நல்ல வார்த்தைகளை கூறி கேட்டீர்கள். ஆனால் அந்த அரசன் இணங்காததுனால, சொன்ன பேச்சை கேட்காததுனால, திருப்பி கொடுக்காததுனால போரை தொடங்கினீர்கள்.